இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர குடியுரிமை, முதல்வர் ஸ்டாலின் உறுதி. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நிரந்தர குடியிருப்புகளை வழங்கி வருகிறோம். நிரந்தர குடியுரிமையையும் பெற்றுத்தர போராடுவோம். இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள், அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில 3 கல்வியாண்டுகளில் 5771 மாணவர்களுக்கு 11.7 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை, சுய உதவி குழுக்களுக்கு நிதி, திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்டவற்றை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரம் பேணி வருகிறது திராவிட மாடல் அரசு. நீண்ட காலமாக இந்திய மண்ணில் வசித்து வரும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய குடியுரிமையை இந்திய அரசு விரைந்து வழங்கும் என எதிர்பார்க்கிறோம். அதுவரை நம் குரல் தமிழ் சொந்தங்களுக்காக தொடர்ந்து ஒலிக்கும் என அந்த அறிக்கைகள் முதல்வர் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வை நடத்த திறனில்லை, தேர்வு முடிவை வெளியிட வாக்கில்லை. கூட்டுறவுத்துறை தேர்வு முடிவு என்னாச்சு? தேர்வர்கள் கொதிப்பு. தமிழக கூட்டுறவுத்துறையில் உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்கள் பணிகளுக்கு 2500க்கும் மேற்பட்டோரை தேர்வு செய்வதற்கான போட்டித் தேர்வு கடந்த அக்டோபரில் நடந்தது. தேர்வர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல்கள் கடந்த நவம்பரில் நடந்தது. இவற்றில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை அரசு இதுவரை வெளியிடவில்லை. இதனால் தேர்வு எழுதியவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் தலைமை பதிவாளர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வருமாறு: தேர்வு நடத்தப்பட்டு 100 நாள் கடந்த பின்னும் முடிவுகளை வெளியிடாமல் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு தேர்வு எழுதியவர்களை வஞ்சிக்கிறது. பெரும் கனவுகளுடன் தேர்வு எழுதியவர்கள் விடியா திமுக அரசை கண்டித்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை முறையாக நடத்தத்தான் நிர்வாக திறனில்லை என்று பார்த்தால், கூட்டுறவுத்துறை தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூட வக்கற்ற அரசாக பொம்மை முதல்வரின் விடியா திமுக அரசு இருப்பது வெட்கக்கேடானது. கைது செய்தவர்களை விடுவித்து தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை வருமாறு: ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்பிக்கையோடு எழுதிய தேர்வு முடிவுகள் குறித்து திமுக அரசு எந்தவித கவலையும் இல்லாமல் அலட்சிய மனோபாவத்தில் இருக்கிறது. இந்த அரசுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வு முடிவை வெளியிடக் கோரி தேர்வர்கள் இன்று நடத்திய அமைதியான அறப்போராட்டம் வெறும் கோரிக்கை மட்டுமல்ல, பல குடும்பங்களின் நியாயத்திற்கான குரல். தகுதியான இளைஞர்களின் எதிர்காலத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக இறுதி தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும், கைது செய்யப்பட்ட தேர்வர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியாக அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை. அழைக்கும் போது நேரிலே நாங்கள் சந்தித்து எங்களுக்கான தொகுதிகள் குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம். புதிதாக கட்சி தொடங்கவிருக்கிற திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை உரத்து பேசியவர். இது எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டு வைக்காது என்று அறிவிப்பு செய்தவர்.
ஆகவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது, முரண்பாடு இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என்பதனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைக்கிறார். வாக்குகளை சிதறவிடாமல் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே பிரதமர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆவேசமாக சவால் விட்ட விஜய் பொலேர் என அடித்த சரத்குமார். இவர் ரொம்ப யோகியம். சென்னை தீநகரில் உள்ள பாஜ தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை நடிகர் சரத்குமார் சந்தித்தார். சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். பாஜ சார்பில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம் எனவும் கட்சி தலைமைக்கு ஆலோசனை கூறியதாக சரத்குமார் சொன்னார். ஏன்னா நான் மாநில தலைவர் அவர்களையும் மற்ற முதன்மை நிர்வாகிகளெல்லாம் நான் பார்க்க வந்தேன். இதில் எந்த ஒரு செய்தியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற சூழலில் நம் தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், நிர்வாகி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக என் மனதில் பட்ட சில கருத்துக்களை பதிவு செய்து வந்தேன். ஏனென்றால் 22 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, 17 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி அதை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கின்றேன். அந்த அரசியல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். மாநில தலைவர்களும் துணைத் தலைவர்கள் அனைவரும் என்னிடம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை உன்னிப்பாக கவனித்தார்கள். வாக்குறுதிகள் என்னவாக இருக்கலாம் என்பதையெல்லாம் கூட என் மனதிற்கு வந்ததையெல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றேன். ஏற்கனவே தமிழிசை அவர்களிடம் கொடுத்திருக்கின்றேன், பியூஷ் கோயல் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் இங்கே இருக்கும்போது என்னுடன் இங்கே தங்களை இணைத்து கொண்டவர்கள் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் இந்த தேர்தலில் என்பதை கூட சொல்லிவிட்டால் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற கருத்தினையும் மாநில தலைவர்களிடம் எடுத்துரைத்திருக்கின்றேன். அதை தவிர வேறு எந்த ஒரு செய்தியும் இல்லை. 6ஆம் தேதிக்கு பிறகு, ஏன்னால் அதுவரை சில பணிகள் எனக்கு இருப்பதால் பாரத பிரதமர் வரும் 1ஆம் தேதி என்று கூட நான் இங்கு இல்லை என்பதையும் தெரிவித்து 6ஆம் தேதிக்கு மேல் எந்த நிகழ்ச்சியால் நாம் கலந்து கொள்கிறேன் என்பதை எடுத்துரைத்து வந்திருக்கின்றேன். நன்றி. தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதிகள் சொத்து விவரங்களை வெளியிட தயாரா என விஜய் சவால் விட்டது பற்றி கேட்டதற்கு சுளீர் என பதிலடி கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா, இதெல்லாம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? விஜய் நேற்று திமுக உங்க சொத்து விவரங்களை, அமைச்சர்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட முடியுமா? இது பலரும் கேட்கின்ற கேள்வி. இவர் புதுசாக ஒன்றும் கேட்டலைங்க. அவர் சொத்து விவரத்தை கொடுத்து சொல்லுங்க, இன்கம் டாக்ஸ் ஏமாத்தினதை சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம், இருதரப்பு உறவில் புதிய கட்டம். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக பிப்ரவரி 25, 26 ஆகிய தேதிகளில் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து இந்திய தூதர் JP சிங் தெரிவித்துள்ளதாவது: இஸ்ரேல் பார்லிமெண்டான நெசட்டில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெறுவார். இரு நாடுகளின் நிதி அமைப்புகளை இணைத்தல், எல்லை தாண்டிய டிஜிட்டல் பண பரிமாற்ற உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படும். செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற உயர் தொழில்நுட்ப துறைகளில் இணைந்து செயல்படுவது, நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சு முன்னெடுக்கப்படும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அதிபர் ஐசக் ஹெர்சாக் ஆகியோருடன் மோடி இருதரப்பு பேச்சு நடத்துவார். 2017ஆம் ஆண்டு மோடி மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்கு பிறகு 9 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் மிக முக்கியமான பயணமாகும் என JP சிங் தெரிவித்துள்ளார். நான் ராஜாஜி ஆதரவாளர். சசி தரூர் MP ஓபன் டாக். டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் நேற்று ராஜாஜி சிலை திறக்கப்பட்டது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு சிலையை திறந்து வைத்தார். ஜனாதிபதி மாளிகை உருவாக்கத்தில் முதன்மையானவராக இருந்தவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கால பொறியாளர் சர் எட்வின் லுட்யான்ஸ். அவருடைய சிலை ஜனாதிபதி மாளிகையின் அசோக மண்டப படிக்கட்டு பகுதிக்கு அருகே இருந்தது. அந்த சிலையை அகற்றிவிட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜியின் சிலை நிறுவப்பட்டது. பிரதமர் மோடி இம்மாதம் ஒலிபரப்பான மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் ராஜாஜி
சிலை திறப்பு குறித்து பேசினார். எட்வின் லுட்யான்ஸின் சிலை காலனி ஆதிக்க அடையாளம். அதை மாற்றிவிட்டு ராஜாஜி சிலை அமைக்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் ராஜாஜி சிலை ஜனாதிபதி மாளிகையில் திறக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் MP சசி தரூர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: ஜனாதிபதி மாளிகையில் ராஜாஜி சிலை நிறுவப்பட்டுள்ளது. ராஜாஜிக்கு அளிக்கப்பட்ட கௌரவம் மகிழ்ச்சியை தருகிறது. நம் நாடு குடியரசாக மாறுவதற்கு முன் இந்தியாவின் ஒரே கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜாஜி. நாட்டின் முதல் ஜனாதிபதி பதவியேற்க அவர் தனது பதவியையே தந்தார். அவரது கொள்கைகளை கண்டு வியக்கிறேன். என் மாணவ பருவத்தில் அவருடைய சுதந்திரா கட்சியின் ஆதரவாளராக இருந்தேன். தாராளமய கொள்கை, தடையற்ற தொழில் கொள்கையை ஆதரித்தார். அதனுடன் சமூக நீதியிலும் விடாப்பிடியான உறுதி கொண்டிருந்தார். இந்திய நாகரிகம் மற்றும் மத விவகாரங்களிலும் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் கொஞ்சம் கூட மதவாதம் இல்லாதவர். அரசியல் சாசனம் நமக்களித்த அடிப்படை உரிமைகள், சுதந்திரத்தை பாதுகாப்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்களின் வாழ்க்கை முறையில் அரசின் தலையீடு இல்லாமலும் பார்த்து கொண்டார். அவரது கொள்கைகளை நான் இன்று வரை பின்பற்றி வருகிறேன். ஆனால் இன்று அவரை சொற்பமானவர்களை பின்பற்றுகின்றனர். அது வருத்தமாக உள்ளது என சசி தரூர் கூறினார். இளைஞர் காங்கிரஸ் தலைவரை தட்டி தூக்கியது போலீஸ். 4 நாள் போலீஸ் காவல். டெல்லி கோர்ட் அதிரடி. டெல்லி பாரத் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை AA உச்சி மாநாடு நடைபெற்றது. உலக தலைவர்கள், முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் பங்கேற்றனர். கடந்த வெள்ளியன்று மாநாட்டு அரங்கிற்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் சிலர் ரகளையில் ஈடுபட்டனர். அணிந்திருந்த டி-ஷர்ட்டை கழற்றி கையில் ஏந்தி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த டி-ஷர்ட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோரது படங்கள் அச்சிடப்பட்டிருந்தது. அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்தும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதால் மாநாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரசின் இந்த செயலுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். காங்கிரஸை கண்டித்து நாடு முழுவதிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளர் கிருஷ்ணஹரி, பீகார் மாநில செயலாளர் குந்தன் யாதவ், உத்தரப்பிரதேச இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அஜய்குமார், இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரசிம்ம யாதவ் ஆகியோரை டெல்லி போலீசார் உடனடியாக கைது செய்தனர். நேற்று மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப்பை டெல்லி போலீசார் நேற்றிரவு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். திலக்மார்க் போலீஸ் நிலையத்தில் 15 மணி நேர விசாரணைக்கு பிறகு இன்று காலை அவரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. AA மாநாட்டில் இளைஞர் காங்கிரசாரின் போராட்டத்திற்கு மூளையாக உதய்பானு இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போராட்டக்காரர்களுக்கு நிதி அளித்து போராட்டம் நடக்க முக்கிய காரணமாக உதய்பானு இருந்துள்ளார். விசாரணைக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கைது செய்து காவலில் எடுத்துள்ளோம் என போலீசார் கூறினர். உதய்பானு கைது செய்யப்பட்டதற்கு இளைஞர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது அராஜகம் என்றும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்றும் இளைஞர் காங்கிரஸ் எக்ஸ் தள பக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. உதய்பானு கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் MP ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதய்பானு மற்றும் பிற உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது சர்வாதிகார போக்கு மற்றும் கோழைத்தனத்திற்கு சான்றாகும். தேச நலனுக்காக பிரதமருக்கு எதிராக அச்சமின்றி குரல் எழுப்பிய இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்களை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவர்களுக்கு காங்கிரஸ் எப்போதும் துணை நிற்கும் என்று ராகுல் கூறியுள்ளார். உதய்பானு கைதை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடலாம் என கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரையோரம் குவியல் குவியலாய் ஆமைகள் மரணம். என்ன காரணம்? மீனவர்கள் ஷாக். திருவள்ளூர் பழவேற்காடு முகத்துவாரம் முதல் காட்டுப்பள்ளி வரை கடற்கரையை ஒட்டி 100க்கும் அதிகமான கடல் ஆமைகள் மர்மமான முறையில் இறந்து கிடக்கின்றன. ஒரே நாளில் இத்தனை பெரிய வகை ஆமை இறந்து கிடப்பது அதிர்ச்சியை கொடுத்தது. இது ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் காலம் என்பதால் கடற்கரையை ஒட்டி அதிகம் வசிக்கும் நேரம். இந்த சூழலில் இத்தனை ஆமைகள் இறக்கும் நோக்கம் குறித்து வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். தொற்றுநோய் ஏதும் பரவி இருந்ததா என சந்தேகம் எழுகிறது. அதே நேரம் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் ஃபைபர் படகில் இழிவு வலைகளை பயன்படுத்துவதால் ஆமைகள் அதில் சிக்கியிருக்கின்றன. மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்து உடனடியாக இதை தடுக்க வேண்டும் என வனத்துறை சார்பில் கூறப்படுகிறது. இறந்த ஆமைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி புதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.